ஹாய் ஹலோ உறவுகளே, இனிய காலை வணக்கம். இன்று திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புலாவ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். புலாவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு, கடாயில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்னெல்லாம் புலாவுக்கு போட போகிறேன்னு பாருங்கள். அங்கே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு அது ரெடி ஆகிடுச்சு, ஓகேங்களா. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் நம்ம வந்து இது ஊற்ற போகிறோம், நெய் ஊற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், 2 ஸ்பூனு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, சரிங்களா. ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வச்சுருக்கிறத நான் காமிக்கிறேன். நம்ம நெய் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள் என்னதெல்லாம் இருக்குன்ட்டு. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பல்லாரி, அப்புறம் மிளகா, அப்புறம் இது வந்து நம்ம பிரியாணிக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த இது கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த சீரகம்லாம் நம்ம போடக்கூடாது. இந்த இதுக்கு வந்து சீரகம் போடக்கூடாது, இது மட்டும்தான் போடணும், சரிங்களா. இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் ஏலக்காய் 3, பட்டை 1, இது 2, இந்த கிராம்பு 3, இது கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. இது வச்சு அப்புறம் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய் பால். நெய் ஊற்றியாச்சு, நெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து இந்த பருப்பை போட்டு நல்லா இதுன்றலாம். இதை பாருங்கள், இதை வந்து நல்லா வறுத்துறணும், போட்டு மிக்ஸ் பண்ணி வறுத்துட்டு நல்லா சூடாயிடுச்சு, கருவிடும். அதனால் பாருங்கள், வறுத்தாச்சு. இதில் வந்து நம்ம பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் போட்டுடலாம். பாருங்கள், கேரட்டு, பீன்ஸு எண்ணெய் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். அங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வருது. இந்த புலாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், சட்னி, தேங்காய் சட்னி, இல்லைன்னா நிலக்கடலை சட்னி, இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸு. நம்ம 2 கிளாஸ் போடவா. அதுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அப்போ 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும், சரிங்களா. இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டுடலாம். எல்லாம் நான் கழுவி சாப் பண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா. நான் கழுவுனதெல்லாம் காமிக்கலை உங்களுக்கு. சாப் பண்ணி வச்சுருக்கிறத மட்டும், ரெடி பண்ணி இருக்கிறத மட்டும் நான் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா. நீங்கள் வந்து நான் இவ்வளோ காய்கறி தான் போடுதேன், நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் போடலாம், சரிங்களா. நான் இந்த 2-3 காய்கறி தான் போடுறேன். நீங்கள் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அப்புறம் முட்டைக்கோஸு, எதனாலும் உங்களுக்கு விருப்பம் உள்ள காய்கறிகளை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து நான் இதுதான் சேர்த்துருக்குறேன், பாருங்கள், சரிங்களா. அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டாச்சு. 3 பச்சை மிளகாய் நான் போட்டிருக்கிறேன். எப்போயே 2 தான் போடுவேன், இன்றைக்கி கூட ஒரு எக்ஸ்ட்ரா 1 போட்டிருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், பல்லாரியும் போட்டாச்சு. நம்ம பல்லாரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறணும். நம்ம வந்து கலர் எதுவும் பண்ணாமல் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு கலர் எதுவும் வேணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் வந்து நீங்கள் இந்த தனியா பொடி, அப்புறம் வந்து மிளகா பொடி, மிளவத்தல் பொடி, இது போட்டிங்கன்னா கொஞ்சம் கலராக தெரியும் உங்களுக்கு. நான் வந்து அது எதுவும் சேர்த்துக்கல, சரிங்களா. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பால் வந்து தேங்காய் பால் வந்து ஊற்றணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம இந்த ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் ஊற்றிடலாம். இருங்க, ஒரு விஷயத்தை நான் மறந்து விட்டேன். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இல்லையா, அதை சேர்த்துடலாமா. இங்கே பாருங்கள், நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். பண்ணிசப்பா. சேர்த்தாச்சு, சரிங்களா. இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பாலை கலந்து நம்ம அந்த அரிசி, அப்புறம் வந்து புதினா வந்து நம்ம போடணும். புதினா வந்து நம்ம அரிசி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் போடணும், சரிங்களா. நம்ம பிரியாணியில் வந்து வதக்குவோம், எண்ணெயில் போட்டு வதக்குவோம். இதில் வந்து வதக்கக்கூடாது,
சரிங்களா? வதக்குனா அது வந்து நல்லா இருக்காது. நம்ம இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி அரிசியை போட்டதுக்கப்புறம் அதை போட்டுடலாம். சரிங்களா? கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாமா? நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து நம்ம சின்ன கிளாஸுட்டு வந்து ஒரு 2 கிளாஸ் ஊற்றிருக்கோம். சரிங்களா? சின்ன கிளாஸு, குட்டி கிளாஸுட்டு நீங்கள் வந்து தேங்காய் பாலுக்கு பதில் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணலை, தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து தயிர் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். சரிங்களா? நம்ம பிரியாணி பண்ணுற மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? அதில் வந்து தக்காளி அதெல்லாம் போடுவோம். நம்ம இதில் வந்து இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அவ்வளோதான் போடுவோம். சரிங்களா? இப்போ நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்தாச்சு. இப்போ அரிசியை போட்டு அந்த புதினாவை போட்டு லைட்டாக நெய் ஊற்றி மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இவ்வளோ இது எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கை இருக்கும். சரிங்களா? இதை நம்ம போட்டுடலாம். புதினா போட்டாச்சுப்பா. புதினா போட்டு நல்லா கிண்டியாச்சு பாருங்கள். அப்புறம் அரிசியை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பாஸ்மதி ரைஸ்லேயே வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஏற்ற இது. நாங்கள் வந்து இது எந்த ரைஸுன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு ரைஸ் நூல் கம்பெனிலேருந்து உள்ள அந்த கம்பெனிலேருந்து இந்த அரிசி வந்துச்சு நாங்கள் வாங்கினது. அதை இந்த பாஸ்மதி அரிசிலேயே நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம சாதா சாப்பாடு அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பாஸ்மதி ரைஸு சேர்த்துருக்குறோம். அதுவும் வச்சிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். அது ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும், இது ஒரு விதமான டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம அந்த நெய்யை ஊற்றி நம்ம வந்து விசில் போட்டுற வேண்டியதான். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால ஒரு 2 விசில் அந்த மாதிரி வச்சா போதும். சரிங்களா? 2, 3 விசில், அதுக்கு மேலே வந்து வைக்கக்கூடாது. கரெக்டாக 2, 3 தாண்டக்கூடாது. மேக்ஸிமம் வந்து 3. சரிங்களா? ஓகே உறவுகளே, இப்படி தான் நம்ம வீட்டில் வந்து புலாவ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, வறுவல். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சட்னி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே உறவுகளே, இந்த விளாக் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. புலாவ் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து நல்லா இருக்குதா எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஓகே பாய் உறவுகளே. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு பார்த்தீங்களா, உப்பு போடணும்ப்பா. உப்பு போட்டுருங்க, உப்பு போடாமல் விட்டுறாதீங்க. நான் அது வந்து மறந்து போயிட்டேன். ஓகேங்களா? இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. நம்ம வந்து உப்பு போட்டு ஹீட் போட்டுடலாம். இங்கே பாருங்கள், உப்பு சால்ட்டு போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, விசிலை போட்டு நம்ம முடிச்சிடலாம்.